Hi friends, this is Gautam. இன்னைக்கு இந்த வீடியோ டுட்டோரியல்ல வந்து நம்ம BGP route advertisements வந்து எப்படி troubleshoot பண்ணலாங்கிறத பத்தி பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோ செஷன்ல வந்து இப்போ BGP neighbor relationship வந்து ஃபார்ம் ஆகலை அப்படின்னா அது எப்படி troubleshoot பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம neighbor relationship வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் route advertisement பண்ணும்போது என்னென்ன இஷ்யூ வரும், அது எப்படி வந்து troubleshoot பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். சரி வாங்க கான்செப்டில் போகலாம். ஸோ இப்போ வந்து ஒன்ஸ் வந்து BGP நெய்பர் adjacency வந்து அப் ஆயிடுச்சு, ரன் ஆயிட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணுறோம்னா, அந்த ரவுட் அட்வர்டைஸ்மெண்ட்ல வந்து ஏதோ இஷ்யூ வந்துச்சுன்னா எப்படி வந்து ட்ரபிள் ஷூட் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா BGP நெட்வொர்க் கமாண்ட். ஸோ இந்த இஷ்யூ வந்து எப்படி ரிசால்வ் பண்ணலாங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோட எக்ஸாம்பிள் சினாரியோ. நான் ரெண்டு ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன், R1 R2. ஸோ R1 ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் நம்பர் 100, R2 ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ் நம்பர் 200. ஸோ R1 ரவுட்டரும் R2 ரவுட்டரும் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன நெட்வொர்க் யூஸ் பண்ணுறேன்னா 172.16.10.0/24 யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டரில் வந்து 1 IP கான்ஃபிக் பண்ணிட்டேன், R2 ரவுட்டரில் வந்து 2 கான்ஃபிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி R1 ரவுட்டரில் வந்து நான் loopback IP வந்து 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ R1ம் R2வும் ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் அட்டானமஸ் சிஸ்டம். இப்போ வந்து நான் என்ன ட்ரை பண்ணுறேன்னா, என்ன நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன்னா 10.10.10.0/24ங்கிற நெட்வொர்க்கை வந்து R1லேருந்து R2க்கு வந்து நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறேன். ஆனால் R2வில் வந்து அந்த நெட்வொர்க் வந்து காட்ட மாட்டேங்குது. ஸோ அதை வந்து நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் வந்து BGP கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து செக் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்வொர்க் 10.10.10.0 கொடுத்துட்டேன், அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். நெய்பர் வந்து R2 IP வச்சு நான் கான்ஃபிக் பண்ணிட்டேன். அதே மாதிரி R2வில் வந்து R1ஓட IP வச்சு நான் நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, கான்ஃபிக் பண்ணிட்டேன். தான் சிம்பிள் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது இதில் வந்து எதுவுமே வந்து தப்பாக இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இப்போ R2 ரவுட்டரில் வந்து நான் ஏதோ ஒரு நெட்வொர்க் வந்து லேர்ன் ஆகிதான் நான் செக் பண்ணுறேன். ஸோ அதுக்கு R2 ரவுட்டரில் போயிட்டு ஷோ IP BGP சம்மரி தரேன். எனக்கு நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, ஆனால் இந்த ஸ்டேட் ஆர் ப்ரிஃபிக்ஸ் இதில் வந்து எந்த ஒரு நெட்வொர்க்குமே வந்து நான் R1லேருந்து லேர்ன் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ வந்து R2வில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸுமே வந்து R1லேருந்து லேர்ன் பண்ணல. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது வந்து ஃபில்ட்ரு ACL மூலமாகவோ ஏதோ ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட் மூலமாகவோ ஏதாவது வந்து பிளாக் பண்ணுறாங்களா, எய்தர் R1 ரவுட்டர்லையோ R2 ரவுட்டர்லையோ அதை பிளாக் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ R1 ரவுட்டரில் வந்து அதுக்கு என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா, ஷோ IP ப்ரோட்டோக்கால் பைப் இன்க்ளூட் ஃபில்டர் கொடுத்தீங்கன்னா இதை ACL கான்ஃபிக் பண்ணிக்கிங்களான்னு செக் பண்ணிக்கலாம், இன்பவுண்ட் ஆர் அவுட் பவுண்ட். ஸோ ரெண்டு ரவுட்டர்லையுமே நான் கொடுத்துட்டேன். எனக்கு வந்து எந்த ஒரு ACL எதுவுமே வந்து கான்ஃபிகர் பண்ணல, ஸோ எதுவும் பிளாக் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட் மூலமாக ஏதாவது பிளாக் ஆகுதான்னு செக் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷோர் அண்ட் பைப் செக்ஷன் ரவுட்டர் BGPயில் பார்த்தோம்னாவே நமக்கு தெரியும். ஆனால் இங்கே BGPயில் வந்து டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட்டுமே எதுவும் கான்ஃபிகர் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் வந்து இந்த நெட்வொர்க் கமாண்ட்ஸை வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ நெட்வொர்க் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் 10.10.10.0ன்னு கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ப்ராப்ளம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் கமாண்ட் தான். ஏன்னா அந்த நெட்வொர்க் கமாண்ட்ங்கிறது வந்து BGPக்கும் IGPக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் IGPயில் வந்து நீங்கள் காமனாக நெட்வொர்க் கமாண்ட் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு அட்வர்டைஸ் ஆகும், ஆனால் BGPயில் வந்து அது ஒர்க் ஆகாது, அது வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். ஏன்னா BGPயில் வந்து நீங்கள் நெட்வொர்க் கமாண்ட் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் மேட்ச் வந்து நீங்கள் கான்ஃபிகர் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும். ஸோ நான் லூப்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10.10.10.0/24 நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். ஆனால் நான் அட்வர்டைஸ் பண்ணும்போது 10.10.10.0 மட்டும் நான் கொடுத்துட்டேன், சப்நெட் மாஸ்க் வந்து தரல. ஸோ எக்ஸாக்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்தா மட்டும்தான் BGPயில் வந்து அட்வர்டைஸ் ஆகும். ஸோ இது வந்து நீங்கள் BGPக்கும் IGPக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சப்நெட் மாஸ்க் வந்து ஆட் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். மறுபடியும் R1 ரவுட்டரில் போயிட்டு ரவுட்டர் BGP 100 கொடுத்துட்டேன், நெட்வொர்க் 10.10.10.0 கொடுத்துட்டு சப்நெட் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா 255.255.255.0 எக்ஸாக்ட் சப்நெட் மாஸ்க் வந்து கான்ஃபிகர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாம் R2 ரவுட்டரில் வந்து ஏதாவது லேர்ன் பண்ணிக்குதான். ஸோ R2 ரவுட்டரில் வந்து நான் ஷோ IP BGP சம்மரி பைப் பிகின் நெய்பர்னு கொடுக்குறேன். எனக்கு வந்து ஒரு ப்ரிஃபிக்ஸ் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ப்ரிஃபிக்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ R2ரோட ரவுட்டிங் டேபிள் நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 10.10.10.0/24 நெட்வொர்க் வந்து நான் வந்து லேர்ன் பண்ணிக்கிறேன். ஸோ
இப்போ இதில் என்ன இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபியில் வந்து நீங்கள் நெட்வொர்க் கமாண்ட் கொடுக்கும்போது நீங்கள் எக்ஸாக்டாக என்ன சப்நெட் மாஸ்க் வந்து அந்த இன்டர்ஃபேஸில் கான்ஃபிகர் பண்ணிக்கிறீங்களோ அந்த சப்நெட் மாஸ்க் வந்து நெட்வொர்க் அப்புறம் மாஸ்க்குன்னு கொடுத்து அந்த எக்ஸாக்ட் சப்நெட் மாஸ்க் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த நெட்வொர்க் வந்து நெய்பரிங் ரவுட்டருக்கு வந்து அந்த ரவுட் வந்து அட்வர்டைஸ் பண்ணும். ஸோ இதுதான் வந்து நான் ஃபஸ்ட்டு சினாரியோவில் வந்து நான் பண்ண மிஸ்டேக். ஸோ அதை வந்து நான் கரெக்ட் பண்ண உடனே எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த நெட்வொர்க் வந்து ஆட்டோ ரவுட்டரில் வந்து லேர்ன் பண்ணுது. ஸோ டைப் எக்ஸாக்ட் கரெக்ட் சப்நெட் மாஸ்க். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் இஷ்யூ. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி சம்மரைசேஷன். ஸோ இதில் என்ன இஷ்யூன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து R1 ரவுட்டர் R2 ரவுட்டர் 2 ரவுட்டர் யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டர் வந்து AS நம்பர் 100 கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். R2 ரவுட்டர் வந்து AS நம்பர் 200 கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். R1 அண்ட் R2 கனெக்ட் பண்ண நெட்வொர்க் வந்து பார்த்தீங்கன்னா 172.16.10.0/24. R1 வந்து 1 IP அசைன் பண்ணிட்டேன். R2 வந்து 2 IP அசைன் பண்ணிட்டேன். இப்போ R1 வந்து R2க்கு வந்து நான் வந்து 10.0.0.0/8ங்கிற நெட்வொர்க்கை வந்து நான் சம்மரி நெட்வொர்க்கை வந்து அட்வர்டைஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AS100 R1 ரவுட்டரில் இருக்கிற நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து சம்மரி ரவுட் வந்து R2 ரவுட்டருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணும். அதாவது AS நம்பர் 200க்கு வந்து அட்வர்டைஸ் பண்ணும். இப்போ நெட்வொர்க் இன்ஜினியர் AS200 இருக்கிற R2 ரவுட்டில் இருக்கிற நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்கன்னா எனக்கு வந்து எந்த ஒரு ரவுட்ஸுமே வந்து ரிசீவ் ஆகலை, ஸோ ஏதோ மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் செக் பண்ணுங்கள் நம்ம சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் நான் வந்து பார்க்குறேன். R1 ரவுட்டில் வந்து பிஜிபி கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து பியரிங் ஐபி நம்ம கொடுத்துட்டோம். அதே மாதிரி R2 ரவுட்டில் பியரிங் ஐபி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ பிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. R1 ரவுட்டில் வந்து சம்மரி அட்ரஸ் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணிக்கிறேன். aggregate-address 10.0.0.0 சப்நெட் மாஸ்க் வந்து 255.0.0.0 கான்ஃபிகர் பண்ணிட்டேன். இப்போ வந்து aggregate-address கமாண்ட்ங்கிற R1ல இருக்கிற கமாண்ட் வந்து என்ன அட்வர்டைஸ் பண்ணுறாங்கன்னா சம்மரி அட்ரஸ் வந்து 10.0.0.0/8ங்கிறது வந்து அட்வர்டைஸ் பண்ணுறாங்க. ஆனால் R2 வந்து எதுவுமே ரிசீவ் ஆகலை. இப்போ நான் R2 ரூட்டில் போயிட்டு ஷோ ஐபி பிஜிபி சம்மரி பைப் பிகின் நெய்பர் நான் கொடுக்குறேன். எனக்கு பிஜிபி நெய்பர் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் வந்து எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸுமே வந்து லேர்ன் பண்ணல. ஓகே, இங்கே வந்து 0ன்னு இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரிஃபிக்ஸுமே வந்து R2 ரவுட்டர் வந்து ரிசீவ் பண்ணல. ஸோ இதில் வந்து நம்ம 2 விஷயம் வந்து செக் பண்ணோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட் வந்து ஏதாவது பிளாக்கிங் ஆகுதா அந்த ப்ரிஃபிக்ஸு இன்பவுண்ட். இப்போ நம்ம ப்ரீவியஸ் சினாரியோவில் எப்படி நம்ம ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பைப் இன்க்ளூட் ஃபில்டர் கொடுத்தோமோ அது மாதிரி ஏதாவது ஃபில்ட்ரு டிஸ்ட்ரிபியூட் லிஸ்ட்டோ இல்லை ப்ரிஃபிக்ஸ் லிஸ்ட்டோ இல்லை ஏசியோவில் ஏதோ பிளாக் ஆகுதா நம்ம செக் பண்ணோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா R1 ரவுட்டரில் அதோட ரவுட்டிங் டேபிளில் ஃபஸ்ட்டு அந்த என்ட்ரி இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம். இப்போ நம்ம ரவுட்டிங் டேபிளில் ஒரு என்ட்ரி இல்லாததை வந்து நம்ம இன்னொரு ரவுட்டருக்கு வந்து அட்வர்டைஸ் பண்ண முடியாது. அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன், cannot advertise what I don't have. ஸோ அது எப்படின்னு நம்ம ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் கொடுக்குறேன். ஷோ ஐபி ரவுட் கொடுக்கும்போது எனக்கு 10 சீரிஸ் நெட்வொர்க் எதுவுமே இல்லை. எய்தர் வந்து அக்ரிகேட் அட்ரஸ் நான் சம்மரி அட்ரஸ் ஏதாவது இருக்கணும் ரவுட்டிங் டேபிளில், அது இல்லைன்னா அது நியரஸ்ட்டாக ஏதாவது இருக்கணும். எனக்கு 10 சீரிஸுங்கிற இதே வந்து ரவுட்டிங் டேபிளே இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ there is nothing here looks even close to, அதாவது அது நியர்பையாகவும் எதுவுமே இல்லை, அந்த நெட்வொர்க் சீரிஸே இல்லை. ஸோ இப்போ வந்து இஃப் ஐ வாண்ட் டு அட்வர்டைஸ் சம்மரி, ஸோ ஏதாவது சம்மரி ரவுட்ஸ் வந்து அட்வர்டைஸ் பண்ணணும்னா ஸோ கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் என்னோட ரவுட்டிங் டேபிளில் அந்த என்ட்ரி இருக்கணும். ஸோ இதை வந்து 2 ஆப்ஷனாக வந்து நான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா நான் loopback ஐபி வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறேன். loopback 1 கொடுத்துட்டு 10.0.0.1ங்கிற ஐபியும் சப்நெட் மாஸ்க் வந்து /24 நான் அட்வர்டைஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் ரவுட்ரு பிஜிபியில் போயிட்டு நெட்வொர்க் 10.0.0.0 மாஸ்க் வந்து 255.255.255.0 நான் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் கொடுக்குறேங்கன்னா இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ வந்து நான் loopback இன்டர்ஃபேஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து என்ன ஐபி அட்ரஸை வந்து அசைன் பண்ணிட்டேன். அந்த ரேஞ்ச் அந்த அக்ரிகேட் அட்ரஸ் ரேஞ்சுங்க அந்த ரேஞ்சிலே வந்து நான் இது பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் சம்மரி வந்து நான் கொடுக்குறேன். சம்மரி கேன் நவ் பி அட்வர்டைஸ் டு R2. ஸோ இப்போ R2ல வந்து நான் செக் பண்ணுறேன். ஷோ ஐபி ரவுட் நான் கொடுக்குறேன். ஸோ ஷோ ஐபி ரவுட் கொடுக்கும்போது எனக்கு வந்து 10.0.0.0/24ங்கிற நெட்வொர்க்கும் இருக்குது, ப்ளஸ் 10.0.0.0/8ங்கிற நெட்வொர்க்குமே இருக்குது. ஏன்னா ஒன்று வந்து நான் அக்ரிகேட் அட்ரஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கமாண்ட் மூலமாக அந்த எக்ஸாக்ட் /24ங்கிற வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இந்த 2 என்ட்ரியுமே வந்து இப்போ எனக்கு வந்துருச்சு. ஸோ இதே வந்து செகண்ட் நவ் வி கேன் சி சம்மரி. ஸோ அந்த ரவுட்டிங் டேபிளில் R2ல வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி அட்ரஸும் இருக்குது, ப்ளஸ் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணுற அந்த ப்ரிஃபிக்ஸும் வந்து இருக்குது. இன்கேஸ் வந்து எனக்கு சம்மரி அட்ரஸ் மட்டும்தான் வேணும், அந்த /24 வேண்டாம் அப்படின்னா நீங்கள் aggregate-address summary-1 கொடுத்தீங்கன்னா அந்த சம்மரி அட்ரஸ் மட்டும்தான் R2 ரவுட்டில் வந்து ரிசீவ் ஆகும்.
ஸோ இப்போ செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் லூப் பேக் கிரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் வந்து கிரியேட் பண்ணுறேன். என்ன சம்மரி அட்ரஸ் வந்து நான் ஆட்டோ ரவுட்டுக்கு அட்வர்டைஸ் பண்ணணுமோ அதை வந்து நான் ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸ் வந்து ஐபி ரவுட்டு என்ன நீங்கள் நெட்வொர்க்கோ அந்த நெட்வொர்க்கு சப்நெட் மாஸ்க் கொடுத்துட்டு null 0 கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து ரவுட்டர் பிஜிபி கொடுத்துட்டு நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அதோட நெட்வொர்க் ஐடி மாஸ்க் வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ வந்து 10.0.0./8ங்கிற நெட்வொர்க் வந்து ரவுட்டிங் டேபிளில் இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் ஸ்டாட்டிக் ரவுட் நான் கிரியேட் பண்ணிவிட்டு அது வந்து null 0 இன்டர்ஃபேஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுது. ஸோ அந்த என்ட்ரி வந்து R1 ரவுட்டோட ரவுட்டிங் டேபிளில் வந்துடும். ஸோ இப்போ வந்து செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட்வொர்க் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் ஃபார் பிஜிபியில் அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கு. நார்மலாக எப்பவும் போல் அட்வர்டைஸ் பண்ணுற மாதிரி நெட்வொர்க் 10.0.0 மாஸ்க் 255 கொடுத்துட்டு நான் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த என்ட்ரி வந்து R2 ரவுட்டில் வந்து ரிசீவ் ஆயிடுது. ஸோ இது வந்து ரெண்டு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் நார்மலாக கொடுத்துட்டு aggregate-address கொடுத்தீங்கன்னா R2 ரவுட்டில் வந்து அட்வர்டைஸ் ஆயிரும். செகண்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிக் ரவுட் என்ட்ரி வந்து ஒன்று கிரியேட் பண்ணி அது null 0 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நெட்வொர்க் ஸ்டேட்மெண்ட் மூலமாகவும் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணிங்கனாலும் பிஜிபி ரவுட்டர் வந்து நெய்பரிங் ரவுட்டரில் வந்து அந்த நெட்வொர்க் வந்து ரிசீவ் ஆயிரும். ஸோ அதான் இங்கே பாருங்கள் 10.0.0.0/8ங்கிறது வந்து எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த இஷ்யூவில் வந்து இன்னும் நீங்கள் லேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூ கேனாட், அதாவது உங்ககிட்ட ஒரு நெட்வொர்க் இல்லாத நெட்வொர்க்கை வந்து உங்களால் அட்வர்டைஸ் பண்ண முடியாது. ஸோ இல்லாத நெட்வொர்க் உங்களால் அட்வர்டைஸ் பண்ண முடியாதுன்னா உங்கள் ரவுட்டிங் என்ட்ரி, அதாவது உங்கள் ரவுட்டிங் டேபிளில் இல்லாத நெட்வொர்க் வந்து உங்களால் அட்வர்டைஸ் பண்ண முடியாது. எய்தர் வந்து நீங்கள் ஒரு ஸ்டாட்டிக் ரவுட்டை வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து பாயிண்டிங் டு null 0ங்கிற ஒரு என்ட்ரிக்கு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஒரு லூப் பேக் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ரிஃபிக்ஸை வந்து வித்தின் த சம்மரி அட்ரஸ் ரேஞ்ச் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அட்வர்டைஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா பிஜிபி ஆட்டோ சம்மரி. ஸோ இந்த ஆட்டோ சம்மரியில் என்ன இஷ்யூங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அகைன் வந்து நான் சேம் நெட்வொர்க் தான், R1 ரவுட்டர் R2 ரவுட்டர், R1 ரவுட்டர் வந்து AS100ல் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன், R2 ரவுட்டர் வந்து AS200ல் கான்ஃபிக் பண்ணிக்கிறேன். R1 ரவுட்டர் வந்து லூப்பேக் வந்து 10.0.0.0/24 யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி R1 to R2 கனெக்ட் பண்ண நெட்வொர்க் வந்து 172.10.0/24 யூஸ் பண்ணுறேன். R1 ரவுட்டரில் வந்து 1ங்கிற ஐபி அசைன் பண்ணிட்டேன், R2 ரவுட்டரில் வந்து 2ங்கிற ஐபி அசைன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் வந்து இப்போ வந்து நான் வந்து நெட்வொர்க் இன்ஜினியராக வந்து AS100க்கு வந்து ஒர்க் பண்ணுறேன். ஒன் டே வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா AS200ங்கிற ரவுட்டரோட நெட்வொர்க் இன்ஜினியர் வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து ஏன் வந்து நீங்கள் எனக்கு சம்மரி ரவுட் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறீங்க, 10.0.0.0/8ங்கிற நெட்வொர்க் ஏன் அட்வர்டைஸ் பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு வந்து எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை, அவங்க எதை பற்றி பேசுகிறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஸோ இப்போ வந்து நான் என்னோட கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து நான் R2 ரவுட்டரோட ஷோ ஐபி ரவுட் கொடுக்கும்போது அவங்க வந்து 10.0.0.0/8ங்கிற நெட்வொர்க் வந்து லேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க இது மாதிரி வந்து ஏன் வந்து எனக்கு வந்து இந்த நெட்வொர்க் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் R1 ரவுட்டரில் நான் போய் செக் பண்ணுறேன், ஷோ ஐபி பிஜிபி நான் கொடுக்குறேன். ஷோ ஐபி பிஜிபி நான் கொடுக்கும்போது எனக்கு வந்து 10.0.0.0/8ங்கிற நெட்வொர்க் வந்து பிஜிபி டேபிள்லேயே வந்து /8 தான் இருக்குது, அட்வர்டைஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் என்ன செக் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணுறேன். ஸோ நான் ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணும்போது நான் லூப் பேக் ஐபி வந்து 10.0.0.0/24 நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் பிஜிபியில் வந்து பார்த்தீங்கன்னா /8ல் வந்து அட்வர்டைஸ் ஆகுது. ஸோ நெட்வொர்க் வந்து நான் கான்ஃபிகர் பண்ணது /24 லூப் பேக்குக்கு, ஆனால் வந்து பிஜிபி டேபிள் இருக்கிறதோ 10.0.0./8. ஸோ அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம்தான், இது வந்து சம்மரைசேஷன் ஆகுது. ஸோ இப்போ எப்படி வந்து இது ஃபைண்ட் அவுட் பண்ணலாம்னா ஷோ ஐபி ப்ரோட்டோகால் கொடுத்தோம்னாலும் நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ ஒன்ஸ் நான் ஷோ ஐபி ப்ரோட்டோகால் கொடுக்கும்போது எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ரவுட் சம்மரைசேஷன் வந்து எனேபிள் ஆயிருக்கு. அதனால தான் வந்து நான் கிளாஸ் ஏ ஐபியை வந்து நான் /24 கான்ஃபிகர் பண்ணியிருக்கிறேன். ஆனால் அது பை டிஃபால்ட் சப்நெட் மாஸ்க் வந்து /8ல் வந்து அட்வர்டைஸ் ஆகுது. ஸோ இதான் வந்து இஷ்யூ. ஸோ இதை வந்து ரிசால்வ் பண்ணணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா பிஜிபியில் போயிட்டு நோ ஆட்டோ சம்மரி கொடுக்கணும். ஸோ ஒன்ஸ் வந்து நான் நோ ஆட்டோ சம்மரி நான் கொடுத்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஒன்ஸ் கான்ஃபிகர் பண்ண உடனே இப்போ நான் மறுபடியும் வந்து R2 ரவுட்டில் போயிட்டு ஷோ ஐபி ரவுட் தரேன். எனக்கு பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து /24 சப்நெட் மாஸ்கில் தான் வந்து ரவுட் வந்து ரிசீவ் ஆகுது 10.0.0.0/24. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன இஷ்யூன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து நீங்கள் கிளாஸ்ஃபுல் நெட்வொர்க் வந்து நீங்கள் பார்க்குறீங்க உங்கள் பிஜிபி டேபிளில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஆட்டோ சம்மரைசேஷன் வந்து எனேபிள் ஆகிருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இன்னொரு டைம் செக் பண்ணி அந்த ஆட்டோ சம்மரைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து
அது வந்து எக்ஸாக்டாக வந்து நம்ம /24னா /24 routes வந்து நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து Part-1 வீடியோ. இதில் வந்து 3 இஷ்யூ பார்த்தோம். ஒன்று வந்து பிஜிபி நெட்வொர்க் கமாண்டு, இன்னொன்று வந்து பிஜிபி ஆட்டோ சம்மரி, நெக்ஸ்ட் வந்து பிஜிபி சம்மரைசேஷன். ஸோ இது 3ல் இருக்கிற என்னென்ன இஷ்யூ வரும், ஸோ எதனால் வந்து ரவுட்ஸ் வந்து நம்ம அட்வர்டைஸ் பண்ணுற ரவுட்ஸ் வந்து பேரிங் ரவுட் வந்து ரிசீவ் பண்ணாது, ஸோ அதெல்லாம் ட்ரபிள் ஷூட் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ ரன்னிங் கான்ஃபிக் கொடுத்து காமன் கான்ஃபிகரேஷன்லேயே நீங்கள் பார்த்து ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். ஆனால் எல்லா ரவுட்டருக்குமே வந்து உங்களுக்கு அந்த கமாண்ட் சப்போர்ட் ஆகுமாங்கிறது சொல்ல முடியாது. ஸோ அது ஒவ்வொரு கமாண்டுக்குமே எக்ஸாக்ட் கமாண்ட், இப்போ வந்து ஏதோ ஒரு ஃபயர்வால் வந்து ஃபில்ட்ரு பண்ணுறாங்களா, ஒரு ஏசிஎல் போட்டு ஃபில்ட்ரு பண்ணுறாங்களா இல்லைன்னு செக் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஒரு கமாண்ட்ஸ் பார்த்தோம். ஷோ ஐபி ப்ரோட்டோகால் பைப் இன்க்ளூட் ஃபில்ட்ருன்னு கொடுத்தோம். ஸோ அது மாதிரி நீங்கள் எக்ஸாக்ட் கமாண்ட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பதிலாக நீங்கள் ஒவ்வொரு டைமும் இந்த ரன்னிங் கான்ஃபிகில் போய் செக் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த எக்ஸாக்ட் கமாண்ட் பார்த்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கான்செப்ட்டில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை நீங்கள் ரியல் டைமில் ஏதாவது இஷ்யூ டிஃப்ரெண்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னும் ஒரு 3 இஷ்யூஸ் வந்து எப்படி வந்து ரவுட் அட்வர்டைஸ் பண்ணும்போது என்னென்ன இஷ்யூ வருங்கிறது வந்து ஒரு 3 சினாரியோ வந்து நம்ம Part-2 வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you friends. Thank you for watching.